அன்பான மோமின்களே, புனிதமான குர்ஆனில் பல வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அந்த வரலாறுகளில் நாம் எல்லாருமே கேட்டு நமக்கு தெரிந்த ஒரு வரலாறு தான் ப்ராஃபட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அய்யூப் நபிக்கு ஒரு நோய் வந்தது என்று சொல்லக்கூடிய வரலாறு நாம் கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? ஆனால் அந்த நோய் அப்படியே திடீரென்று வந்தது கிடையாது. அதற்கு முன்னும் பின்னும் நாம் கேட்டறிய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் அந்த விஷயங்களை சுருக்கமாக முறையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒரு வரலாற்றிலிருந்து நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 சந்தோஷத்தின் நேரத்தில் உள்ள பாடம், 2 கஷ்டத்தின் நேரத்தில் உள்ள பாடம். 2 துவாக்களாகும், 2 திக்ருகளாகும். இந்த 2 துவாவும் 2 திக்ரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கும் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். விரிவாக அய்யூப் நபியின் வரலாற்றை கேட்போம். அதுபோலவே அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன 2 துவாக்களையும் 2 திக்ருகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த அய்யூப் நபியின் வரலாறு கேட்கும் போதே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மூமின்களே, புனிதமான குர்ஆனில் பல வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல நபிமார்களின் வரலாறுகள் குர்ஆனில் உள்ளது. குர்ஆனில் 25 நபிமார்களின் பெயர்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல நபிமார்களின் வரலாறு பல இடங்களில் பல வடிவங்களில் அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். குர்ஆனில் உள்ள வரலாறுகளில் முக்கியமான ஒரு வரலாறு தான் மகானான அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அய்யூப் நபியின் வரலாறு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நோய் வந்த வரலாறு தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. அது ஒரு நாளில் திடீரென்று ஏற்பட்டதில்லை. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முழுமையான வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகுந்த செல்வத்தை கொடுத்து அருளப்பட்ட ஒரு நபியாகும். அவர் எகிப்து பகுதியில், அதாவது இன்றைய பாலஸ்தீன் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன கொடுத்தான் என்றால் மிகுந்த செல்வத்தை கொடுத்தான். செல்வம்னு சொன்னால் கால்நடை செல்வம், விவசாய செல்வம், சந்ததி செல்வம், இந்த 3லுமே அவர் மிகுந்த அருள் கிடைத்த நபியாகும். அவரிடம் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் இருந்தது, 10,000த்திற்கும் அதிகமான ஆடுகள் இருந்தது, 3,000த்திற்கும் அதிகமான வேற கால்நடைகள் இருந்தது. எல்லாவற்றையும் பராமரிப்பதற்கு 200க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தாங்க. பெரிய கோதுமை வயல்கள் இருந்தது, பார்லி வயல்கள் இருந்தது, மிகவும் பெரிய செல்வம் இருந்தது, மிகவும் அதிகமான பிள்ளைகளும் இருந்தாங்க. 4 பேருக்கும் மேற்பட்ட மனைவிகளும் இருந்தாங்க. அதாவது அந்த நாட்டிலேயே மிக பெரிய செல்வந்தர் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். மக்கள் தினமும் அவரிடம் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை, தங்கள் கஷ்டங்களை, தங்கள் துயரங்களை கூறுவாங்க. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் தீர்வு கூறினாங்க. அவங்க அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு நபி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் மக்கள் சொல்வாங்க, நாம் அய்யூப் நபி இடத்துல போகலான்னு. அவர்கள் அனைவரும் அவரை நம்பி இருந்தாங்க. ஏனெனில் அவர் ஒரு நபி மட்டும் கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் அவரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மக்கள் நம்பி இருந்தாங்க. அப்படி மிகுந்த சந்தோஷத்தோடு அய்யூப் நபியும் அந்த ஊரில் இருந்த மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அய்யூப் நபி கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுது வந்தார். அதே போல் புனிதமான திக்ருகளை ஓதி வந்தார், தஸ்பீக்குகளை ஓதி வந்தார். மற்றவர்களுக்காக பல நன்மைகளையும் செய்து கொடுத்தாங்க. அனைவரையும் தீனின் வழிக்கு அழைத்து நல்ல விஷயங்களை கூறி வந்தாங்க. இவ்வாறு சந்தோஷமான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே சென்றது. அந்த நேரத்தில் இதை பார்த்த இப்லீஸுக்கு இதை பிடிக்கவில்லை. இப்லீஸ் வந்து இந்த நாட்டை எப்படியாவது கெடுக்க வேண்டும், இந்த அய்யூப் நபியை எப்படியாவது மாற்ற வேண்டும் அவன் திட்டமிட்டான். காரணம் என்னவென்றால் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் சொல்லி கொண்டிருந்த ஒரு வார்த்தை இருந்தது. அது என்ன வார்த்தை தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அர்த்தம் கொண்ட இந்த வார்த்தையை தான் அவங்க எப்போதும் கூறிக்கொண்டே இருந்தாங்க. அப்போதுதான் இப்லீஸ் வந்தான். எப்படியாவது அய்யூப் நபியின் முகத்தில் ஒரு துக்கத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு கஷ்டத்தை கொண்டு வர வேண்டும். எப்போதும் அல்ஹம்துலில்லா என்று அல்லாவை நினைத்து திக்ர் செய்யும் அவரின் நாவிலிருந்து அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பேச வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து மிகுந்த முயற்சிகளை செய்தான். ஆனால் எந்த வழியிலுமே அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனால் பாதிக்க முடியவில்லை. அப்போது இப்லீஸ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஆலோசித்து
எப்படி இந்த அய்யூப் நபிக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வரலாம், எப்படி அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அவரை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு யோசித்தான். அப்போதுதான் இப்லீஸுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அய்யூப் நபிக்கு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் இருக்கின்றன. அந்த ஒட்டகங்களை நாம் கொன்றுவிட்டால் அதனால் அவர் துக்கப்பட்டு அல்லாஹ்வை குறை கூறுவார். அப்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தான். அப்படி ஒரு இரவு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகங்களில் பாதியை கொன்றுவிட்டான். அடுத்த நாள் இப்லீஸ் வேஷம் மாற்றி ஒரு முதியவரின் வடிவத்தில் ஓடி வந்து அய்யூப் நபியின் வீட்டின் அருகில் வந்து கூச்சலிட்டான். ஐயோ, நம்முடைய ஒட்டகங்கள் நாசமாகிவிட்டது, யாரோ வந்து அவற்றை கொன்று விட்டார்கள், இப்போது நம்ம என்ன செய்வது அப்படின்னு. அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அமைதியாக வந்து பார்த்தாங்க. மக்கள் அனைவரும் கூடியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களில் பாதி கொல்லப்பட்டு கிடந்தது. அந்த நேரத்தில் இப்லீஸ் அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவர் துக்கப்படுவார், இப்போது அவர் அல்லாஹுவை குறை கூறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்களை மூடி கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். யா அல்லாஹ், இந்த ஒட்டகங்கள் அனைத்தும் நீ தந்தவை, நீ விரும்பிய நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டாய், அதில் எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா புகழும் உனக்கே என்று கூறினாங்க. இதை கண்டு இப்லீஸ் ஏமாற்றமடைந்தான். அப்போது இப்லீஸ் இன்னும் வலியுறுத்தினான். அடுத்த நாள் மீதமிருந்த ஒட்டகங்களையும் அவற்றை பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்களையும் கொன்றுவிட்டான். அப்போது மக்கள் திரண்டு வந்து அய்யூப் நபியின் வீட்டின் அருகில் கூடியிருந்தாங்க. அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது ஒரே வார்த்தை தான். என்னது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இவை அனைத்தும் அல்லாஹ் தந்தவை தான், அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு கூறினாங்க. இதனால் இப்லீஸுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது. அடுத்த நாள் இரவு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 10,000கணக்கான ஆடுகளையும் அவற்றை பார்த்து கொண்டிருந்த மேய்ப்பவர்களையும் கொன்றுவிட்டான். அப்போதும் மக்கள் எல்லாருமே கூடி வந்து செய்தியை தெரிவித்தார்கள். அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் இருந்தாங்க. தொழுகையை முடித்து வெளியே வந்து பார்த்தாங்க. மக்கள் எல்லாருமே துயரத்தோடு நின்று கொண்டிருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அவர்கள் கூறினார்கள், நம்முடைய ஆடுகள் அனைத்தும் நாசமாகிவிட்டது, யாரோ வந்து அவற்றை கொன்று விட்டார்கள். அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே வார்த்தையை மறுபடியும் கூறினாங்க. என்ன வார்த்தை? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இவை அனைத்தும் அல்லாஹ் தந்தவை, அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான். இதை கண்டு இப்லீஸ் இன்னும் அதிகமாக கோபமடைந்தான். அவன் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோதுமை வயல்களையும் பார்லி வயல்களையும் எரித்து அழித்தான். அந்த நேரத்திலும் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது ஒரே வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். இவை அனைத்தும் அல்லாஹ் தந்தவை, அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான், எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று கூறினாங்க. இவ்வளவு நடந்த போதும் அவருடைய முகத்தில் எந்த துக்கமும் இல்லை. இவ்வளவு நடந்த போதும் இப்லீஸின் மனதில் இன்னும் திட்டம் இருந்தது. எப்படியாவது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முகத்தில் ஒரு துக்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைத்தான். இதுவரை இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் அவருடைய முகத்தில் எந்த துக்கமும் காணப்படவில்லையே. அப்போது இப்லீஸ் இன்னும் மிக பெரிய செயலில் இறங்கினான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் அனைவரையும் ஒரு இரவு வந்து கொன்றுவிட்டான். ஒரு மகனை மட்டும் விட்டுவிட்டு மற்ற எல்லா பிள்ளைகளையும் கொன்றான். அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் கூடி வந்தார்கள். அந்த சமயத்தில் இப்லீஸ் மெதுவாக மக்களுக்குள் ஒரு எண்ணத்தை பரப்பினான். அய்யூப் நபிக்கு ஏதோ அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது, அதனால்தான் இவங்களுடைய கால்நடைகள் அழிந்தது, விவசாயம் அழிந்தது, இப்போது பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள், இவருக்கு ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதுன்னு மக்கள் அதனை நம்ப ஆரம்பித்தார்கள். இதுவரை அய்யூப் நபியை ஒரு பெரிய நபியாக பார்த்தவர்கள் மெதுவாக அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். யா அல்லாஹ், இது ஒரு சோதனையாக இருக்கலாம், எந்த சோதனை வந்தாலும் நான் பொறுமையாக இருக்கிறேன், எல்லா புகழும் உனக்கே அப்படின்னு கூறினாங்க. அந்த நேரத்தில் இப்லீஸ் இன்னும் அதிகமான முயற்சிகளில் ஈடுபட்டான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவிகள் பல இருந்தனர். அவர்கள் அனைவரும் பயந்து அவரை விட்டு ஓடி தூரமாக ஓடி சென்றார்கள். ஒரு மனைவி மட்டும் அவருடன் இருந்தாங்க, ரஹ்மத் பீவி. அதே போல ஒரு மகனும் இருந்தாங்க. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவராலும் விட்டு செல்லப்பட்ட நிலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அவருக்கு எந்த சோகமும் இல்லை. அந்த நேரத்தில் இப்லீஸ் இன்னும் ஒரு செயலை செய்தான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்லீஸ் வந்து ஒரு மிக பெரிய சிஹரின் ஊதலை
அவர்களின் உடலுக்குள் ஊதினான் என்று வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த ஊதல் காரணமாக அவர்களின் உடலில் ஒரு கடுமையான நோய் ஆரம்பமானது. உடல் முழுவதும் அரிப்பு ஆரம்பமானது. அவர்கள் சொரிந்த இடங்களில் தோல் கிழிய ஆரம்பித்தது. இரத்தம் வர ஆரம்பித்தது. மெதுவாக உடல் முழுவதும் புண்கள் தோன்றின. அந்த புண்களில் இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த மக்கள் கூற ஆரம்பித்தாங்க, இவருக்கு ஏதோ அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது. இப்போது இவரை நம்முடைய ஊரில் வைத்திருந்தால் நாமும் இப்படி ஆகிவிடுவோம். அதனால இவரை இந்த ஊரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று. அதன்படி மக்கள் ஒன்று கூடி அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊரிலிருந்தே வெளியேற்றினாங்க. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள், விவசாய நிலங்கள், செல்வம், மரியாதை, பிள்ளைகள், மனைவிகள் எல்லாமே இருந்தவர் இப்போது நோயால் பாதிக்கப்பட்ட, யாராலும் விரும்பப்படாத ஒருவராக மாறினார். இப்லீஸ் அந்த நேரத்தில் மக்களிடம் கூறினான், அவரை இந்த நாட்டில் வைக்கக்கூடாது. மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க. அவருடன் இருந்தது ஒரு சிறிய மகனும் அவரது மனைவியான ரஹ்மத் பீவியும் மட்டுமே. அவர்கள் தூரமான இடத்திற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் கையில் இருந்த துணியால் ஒரு சிறிய கூடாரம் போல் அமைத்து அதில் தங்க ஆரம்பித்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அசைய கூட முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது ரஹ்மத் பீவி வெளியே சென்று பார்த்தாங்க. தூரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே சில வீடுகள் இருந்தன. அவர் அங்கே சென்று வீட்டு வேலைகள் செய்து சிறிது சம்பாதித்து உணவெடுத்து வந்து தன் கணவருக்கும் மகனுக்கும் கொடுத்தாங்க. இப்படி ரஹ்மத் பீவி கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நாட்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த நேரத்திலும் இப்லீஸ் இன்னும் ஒரு முயற்சியை செய்தான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவியின் மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணினான். அவன் ரஹ்மத் பீவி அவர்களிடம் வந்து கூறினான், இத்தனை நாளாக உன் கணவர் இந்த நிலையில் இருக்கிறார். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கும். நீ அவரை விட்டுவிட்டு போனால் நல்லது என்று அவர்களின் மனதை மாற்ற முயற்சி செய்தான். ஆனால் ரஹ்மத் பீவி அதனை ஏற்கவில்லை. அவர் பொறுமையாக இருந்தார். தனது கணவரை விட்டுவிட்டு போக மறுத்தார். அப்போது இப்லீஸ் இன்னும் வேறு வழியில் ரஹ்மத் பீவியை தூண்ட முயன்றான். நீ உன் கணவரிடம் சொல், நீ அல்லாவிடம் வேண்டிக் கொண்டு இந்த நோயை நீக்க சொல் என்று இப்லீஸ் கூறினான். அப்போது ரஹ்மத் பீவியும் வந்து அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார், நீங்கள் அல்லாவிடம் வேண்டிக் கொண்டு இந்த நோயை நீக்க சொல்லலாமே, குணப்படுத்த சொல்லலாமே என்று. அந்த நேரத்தில் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நாம் எத்தனை வருடங்கள் ஆரோக்கியமாகவும் செல்வத்துடனும் சந்தோஷத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தெரியுமா உனக்கு? அல்லாஹ் தாலா நமக்கு எத்தனை ஆண்டுகள் எந்த குறையும் இல்லாமல் நலமாக வாழ்க்கை அளித்தான் தெரியுமா? அந்த எல்லா ஆண்டுகளிலும் நாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் தானே வாழ்ந்தோம். இப்போது அந்த அளவுக்கு கூட இந்த சோதனை காலம் வரவில்லை ரஹ்மத். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தந்த நன்மைகளை நாம் பல ஆண்டுகள் அனுபவித்திருக்கிறோமே. அந்த நன்மைகளை அனுபவித்த ஆண்டுகளுக்கு சமமான காலத்துக்காவது இந்த சோதனையில் நான் பொறுமையாக இருக்காமல் எப்படி அல்லாவிடம் வேண்டிக் கொண்டு இந்த கஷ்டத்தை நீக்கிவிடு என்று சொல்ல முடியும்? அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுத்த காலத்தில் நாம் நன்றி கூறினோம். இப்போது சோதனை கொடுத்திருக்கும் போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மோமினின் நிலை ரஹ்மத் என்று கூறினார்கள். ஒரு நாள் ரஹ்மத் பீவி வேலைக்கு சென்றார். திரும்பி வர அதிக நேரமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி வரவில்லை என்று கவலைப்பட்டாங்க. சிறிது நேரம் கழித்து ரஹ்மத் பீவி வந்தார். அவர்களுடைய கையில் நல்ல ஒரு உணவு இருந்தது. அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், இது எங்கே இருந்து வந்தது? அப்போது ரஹ்மத் பீவி கூறினார், ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு முடி குறைவாக இருந்தது. நான் என் தலைமுடியை வெட்டி அவர்களுக்கு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவர்கள் எனக்கு இந்த நல்ல உணவை கொடுத்தாங்க. அதனால் தான் தாமதமாகிவிட்டது என்று. அதை கேட்ட அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகவும் வருந்தினாங்க. என் மனைவி எனக்காக தனது முடியை வெட்டி கொடுத்தாளே என்று எண்ணி மிகவும் சோகப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்களின் நோய் மேலும் அதிகரித்தது. உடலில் கடுமையான வலி ஏற்பட்டது. அவர்களுடைய உடல் முழுவதும் நோய் பரவியிருந்தது. நாவை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த நோய் நாவுக்கும் பரவ ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செய்தாங்க. அந்த துவா குர்ஆனில் இருக்கிறது. அதாவது, யா அல்லாஹ், எனக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டது, நீயே கருணை உள்ளவர்களில் மிகுந்த கருணை உள்ளவன். இந்த துவா மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது. அவர் தன்னுடைய கஷ்டத்தை அல்லாவிடம் கூறினார். ஆனால் அதே நேரத்தில் அல்லாவின் கருணையை நினைவுபடுத்தினார். அவர் என் துன்பத்தை நீக்கிவிடுன்னு நேரடியாக சொல்லாமல், நீயே மிகுந்த கருணையுள்ளவன் அப்படின்னு கூறி முழுமையாக அல்லாவின் கருணையில் நம்பிக்கை வைத்தார். இந்த துவாவில் பொறுமையும் தாழ்மையும் அல்லாவின் மேல் முழு நம்பிக்கையும் உள்ளது.
அதன் பிறகு அல்லாஹு தாலா அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அய்யூப் நபியை நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று கூறினார். அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெதுவாக எழுந்தாங்க. பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்கள் காலால் பூமியை வலுவாக மிதியுங்கள் என்று கூறினார். அப்போது அவர் காலால் பூமியை மிதித்தபோது அங்கிருந்து ஒரு நீரூற்று வெளிப்பட்டது. பின்னர் அவரிடம் அந்த நீரில் நீங்கள் குளியுங்கள் நபியே, அதிலிருந்து நீங்கள் குடியுங்கள் என்று கூறப்பட்டது. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீரில் குளித்தார்கள், அதிலிருந்து குடித்தார்கள். உடனே அவர்களின் உடலில் இருந்த அனைத்து நோய்களும் வலிகளும் காயங்களும் முழுமையாக நீங்கி போனது. அவர்கள் முழுமையாக ஆரோக்கியமாக மிகவும் அழகான தோற்றத்துடன் மாறினார்கள். அதன் பிறகு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடிலுக்குள் வந்து அமர்ந்தாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு மனைவியான ரஹ்மத் பீவி அங்கு திரும்பி வந்தாங்க. அவர் கூடாரத்தை திறந்து உள்ளே பார்த்தபோது அங்கே ஒருவர் அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டார். உடனே அவர் அதிர்ச்சியடைந்து, என் கணவர் எங்கே, இங்கே இருந்தவர் எங்கே போய்விட்டார்னு கேட்டாங்க. அப்போது அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ரஹ்மத்தே, நான் தான் அய்யூப், அல்லாஹ் என் நோயை நீக்கிவிட்டான், நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன் என்று. இதை கேட்டவுடன் ரஹ்மத் பீவி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கணவரை அணைத்து கட்டி அணைத்தாங்க. பின்னர் அல்லாஹு தாலா அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் மிகுந்த செல்வத்தையும் பிள்ளைகளையும் அருட்கொடைகளையும் அளித்தான். அவர்களை முன்பை விட அதிகமாக நன்மைகளுடன் வாழ செய்தான். இதன் மூலம் அல்லாஹ் பொறுமையுடையவர்களை எவ்வாறு உயர்த்துகிறான் என்பதையும் சோதனையின் பிறகு எவ்வாறு நன்மைகளை வழங்குகிறான் என்பதையும் இந்த ஒரு வரலாறு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் சொல்லி வருவது, அல்லாஹு தாலா நமக்கு நிறைய சோதனைகளை தருவான், நிறைய சிரமங்களை தருவான். எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு பொறுமை காத்து நாம் இறைவனிடத்தில் கேட்கின்றோமோ அதற்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை நமக்கு மறுபடியும் இறைவன் வழங்குவான். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் தங்கள் ஊருக்கு திரும்பினார்கள். மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். இவர்தான் அய்யூப் நபியான ஆச்சரியப்பட்டாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு முன்பை விட அதிகமான செல்வத்தையும் பிள்ளைகளையும் வளங்களையும் செழிப்பையும் மீண்டும் கொடுத்தான், மீண்டும் வழங்கினான். அவர்கள் மீண்டும் பழைய மகிமையுடன் வாழத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் இப்லீஸ் ஷைத்தான் கேவலப்பட்டான். அல்லாஹு தாலா பொறுமையுடன் இருந்த அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தினான். இந்த வரலாறு நமக்கு ஒரு மிக பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் 2 விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. ஒன்று, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால், அது நம் வெற்றி ஆரம்பிக்கின்ற வார்த்தைகளாகும். நமது வெற்றி ஆரம்பிக்கிறது என்றால் அதற்குள்ள வார்த்தைகளாகும். எந்த நன்மை கிடைத்தாலும், எந்த அருட்கொடை அல்லாவிடத்திலிருந்து வந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அப்போது நாம் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லிஹால். அதே போலவே நமக்கெல்லாம் ஒருவேளை நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம், இக்கட்டான சிரமங்களில் நாம் மாட்டிவிடலாம், கடனில் மூழ்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அந்த ஒரு துவா, அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய துவா, இன்னி மஸன்யல்லுரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இன்னி மஸன்யல்லுரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரு கவலையில் இருக்கிறேன், ஒரு வேதனையில் இருக்கிறேன், ஒரு துக்கத்தில் இருக்கிறேன். உனக்கு தெரியும், நீ என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வேதனை நீ மாற்றி தருவாயாக ரப்பே. நீ ரஹ்மானாகும், நீ ரஹீமாகும், நீ கருணை உள்ளவனாகும். அப்படி கூறி நாம் துவா செய்யும் போது இறைவன் நமது பிரச்சனைகளை மாற்றி தருவான். நமது வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம், சிரமங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம். அந்த நேரத்தில் நாம் சபூர் செய்ய வேண்டும், பொறுமை கொள்ள வேண்டும். பொறுமை காத்து இந்த துவாவை நம்பிக்கையுடன் உங்களுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையில் நீங்கள் 3 முறை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை கூறி அல்லாஹு தாலா உங்களுடைய கஷ்டங்களை போக்குவான். இந்த துவாவை நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். அல்லாஹ், நீயே எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உதவி செய் என்று இறைவனிடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.